ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து தேட்டர்ஸில் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிகண்டன் சாரோட குடும்பஸ்தன் அப்படின்ற படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து மக்களுக்கு இடையில் நல்லா தான் இருக்குது. ஏன்னா மணிகண்டன் வந்து இப்போது ஒரு ட்ரெண்ட் ஹீரோவாக கொஞ்சம் மாறி இருக்காரு. ஸோ அதனால் இந்த படத்து மேலே வந்து எல்லா மக்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒருவேளை இந்த படமும் அவருக்கு பயங்கரமாக ஓடிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவரும் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருவாரு. அடுத்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் அப்படின்ற ஒரு படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் வந்து ஹீரோவாக மம்முட்டி சார் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து நம்ம ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனன் சார் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபைனல் 30 மினிட்ஸ் வந்து செம்ம த்ரில்லாக இருக்கும் அப்படின்னும், கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கான். அந்த ட்விஸ்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாகவும் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு வந்து நியூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நான் இந்த படத்தை இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த சேனல்லே வீடியோ போடுவேன். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற ஒரு படம் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரைலர் எப்படி இருந்துச்சு எல்லா வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இந்த படத்தில் வந்து ஹீரோவாக யார் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹரிபாஸ்கர் சார் தான் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. லாஸ்ட்லியா மேம் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதோ பிக் பாஸில் செம்ம ஃபேமஸ் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் லாஸ்ட்லியா. அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து தேனாண்டல் ஃபிலிம்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில் ராதா அப்படின்ற படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது தினகரன் யோஜி அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஜனவரி 24 நாளைக்கு இந்த படம் வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதில் வந்து சுந்தர் சி சார் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அதிகமாக தெரிஞ்ச முகம் அப்படின்னா சுந்தர் சி சார் தான். ஸோ இவரோட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மதகஜ ராஜா படமும் செம்மையாக ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட 50 கோடி அளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தில் சுந்தர் சி சாரே நடிச்சிருக்காரு. பார்க்கலாம். போன வருஷம் அவர் நடித்த படம் அவரே நடித்து டைரக்ட் பண்ண படமான அரண்மனை 4லாம் செம்மையாக ஓடிடுச்சு. ஓகே, இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத வந்து நாளைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து ஆக்டராக சுந்தர் சி சார் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால் ஒரு ஆக்டராக அவர் வந்து இந்த படத்தில் ஹிட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா அவரோட ஸ்டேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். ஆல்ரெடி டைரக்டராக வேறு லெவலில் அவர் ரீச் ஆகிட்டார். ஸோ இந்த படம் மூலமாக ஆக்டராகவும் வேறு லெவலில் ரீச் ஆயிடுவார். இந்த ரெண்டுத்தில் வந்து இந்த படம் ஆக்டராக அவருக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டுமே அவர் ஹேண்டில் பண்ணுவார். அப்படி இல்லை இந்த படம் போயிடுச்சு அப்படின்னா ஒன்று டைரக்டராக இருப்பார், இல்லை ஆக்டிங் எப்போவாது ஒன்று தான் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக சுந்தரி சார் நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், ஆக்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். காமெடியாக ஒரு நல்ல படத்தை கொடுங்க. கலகலப்பு, மதகஜ ராஜா இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஆடியன்ஸ் செம்ம ரெஸ்பான்ஸை கண்டிப்பாக தருவாங்க. நான் இப்போ சொன்ன இந்த படங்கள் எல்லாமே தான் இந்த வாரம் வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இதில் எந்த படத்துக்காக நீங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த படத்தை முதல்ல பார்க்க போகிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.